வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் சியமா பரபரப்பா போயிட்டு இருக்கிறே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா நம்ம ஜெயராணி வர்ஷினிக்கு மடி நிரப்பக்கூடிய அந்த ஃபங்க்ஷனை பண்ண வீட்டுக்கு வராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஜெயராணி அழகாக நம்ம வர்ஷினிக்கு அந்த ஃபங்க்ஷனை நடத்திட்டு இருக்காங்க நலுங்க. ஆனால் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜனகம்மாவுக்கு கண்ணில் செல்வரத்தினம் படுறாரு. அவர் போதை பொருள் கடத்திட்டு போறாரு அப்படின்னு அதிகாரியை பிடிக்கிறாங்க. மாப்பிள்ளையும் பொண்டாட்டியை சேர்ந்து என்னை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செல்வரத்னம் என்ன திருந்தவே இல்லை, பழையபடி தான் இருக்கான். ஜெயராணி அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு கடுப்பாகிறாங்க ஜனகம்மா. இது எல்லாமே குறிஞ்சிநாதனின் சரிங்க. குறிஞ்சிநாதன் எப்படியாவது ஜெயராணியை ஜனகம்மா ஒதுக்கி தள்ளணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கணேசன் சொல்லியிருப்பாங்க. அதுக்காக நம்ம குறிஞ்சிநாதன் போட்ட சதி தான் செல்வரத்னத்துக்கு போகக்கூடிய காரில் போதை வஸ்துவை வச்சு அனுப்பியிருப்பாங்க. நம்ம செல்வரத்னம் இது எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொன்னாலும் அதிகாரியே இல்லை, நீ காரில் தானே இருக்குது வாடா அப்படின்னு தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா என்னடி என் பேத்திக்கு நீ சடங்கு பண்ணுறிய சடங்கு நீ என்னது அப்படி செய்துட்ட, நீ கணவர் என்ன அந்த போதைப் பொருள் கடத்தலில் இருக்கிறான், அவனை கையங்களவுமா பிடிச்சிட்டு போறாவ, நான் பார்த்துட்டு தான் வரேன், போடி வெளியே அப்படின்னு அந்த இடத்துல ஒழுங்கா உழைச்சி திருந்தி வாழ வழி இல்லை, இங்கே சடங்கு பண்ண வந்துட்டா சடங்கு அப்படின்னு விரட்டி அடிக்கிறாங்க செல்வராணியை. நம்ம ஜனகம்மா தமிழ் பார்த்து சாக்காராங்க. என்ன எங்கள் அப்பாவை அதிகாரியை பிடிச்சிட்டு போகிறாங்களா அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்டு அதிகாரிக்கிட்ட கால் பண்ணி விஷயத்த சொல்லுறாங்க. சரி தமிழ், நான் உங்கள் அப்பாவை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லினேன். நம்ம தமிழ் எங்கள் அப்பா இந்த தப்பை செய்துக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம சிபிட்ட சொல்ல நேரம், சரி நான் வரேன், உங்கள் அப்பா போய் நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்னு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போன பிறகு சிபிக்கு பயங்கர சாக்கு. இவர் எனக்கு ஏற்கனவே தெரியும், இதுதான் உன் அப்பாவா அப்படின்னா கண்டிப்பாக இவர் எங்கள் அப்பாவின் நிலைமைக்கு காரணமாக இருக்கக்கூட முடியாது, இவர் அவ்வளோ நல்ல குணம் உள்ளவர், எனக்கு நல்லாவே தெரியும், அங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு அந்த இடத்துல சிபி தமிழுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இதுக்கு பின்னாளில் குறிஞ்சிநாதன் இருக்காரு அப்படின்னு உண்மை தெரிஞ்சு குறிஞ்சிநாதனை வெளுத்தெடுத்து நம்ம செல்வரத்னத்தை வெளியே கொண்டு வராங்க சிபி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல மடி நிரப்ப சடங்கு நம்ம வர்ஷினிக்கு பண்ணதுக்கு நம்ம ஜெயராணி வந்திருக்காங்க. ஜெயராணி அதை அழகாக முறைப்படி உள்ள சம்பிரதாயம் படி பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, என் பொண்ணு பழச மறக்கலை அப்படின்னு ஜெயராணியை பார்த்து சந்தோஷப்பட்டு இருந்த நம்ம ஜனகம்மா ஆஃபீஸ் விஷயமா வெளியே போகிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு குறிஞ்சிநாதன் சதி பண்ணிட்டாங்க. நம்ம குறிஞ்சிநாதன்கிட்ட கணேசன் ஃபோனை போட்டு, இந்த பாரு நீ அந்த வீட்டுக்கு உன் பையனை கெட்டி கொடுத்துடலான்னு நினைக்கிறா, ஆனால் போகிற பக்கம் பார்த்தா அதெல்லாம் பிச்சுக்கிடம் போல இருக்கு. ஏன்னா ஜெயா மேலே அவளுக்கு இருந்த கோபம் ஜனகாவுக்கு குறைஞ்சிடுச்சு. அவள் இந்த ஃபங்க்ஷனை எல்லாம் ஜெயாவே நின்று நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டா. அப்படின்னா அந்த கோபம் குறைஞ்சி கண்டிப்பாக ஒரு நாள் ஒட்டிக்கிட போகிறாங்க. அப்படி தாயும் பிள்ளையும் ஒட்டிக்கிட்டா உனக்கு தான் அவமானம். கண்டிப்பாக அது பிறகு உங்களுக்கெல்லாம் மரியாதை தரமாட்டா. அந்த ஜனகாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். முதல்ல அந்த செல்வரத்னத்தை வச்சு அதுக்கு ஒரு எண்டுகாடு போடு அப்படின்னு கணேசன் தூண்டி விட்டுருப்பாங்க. அந்த செயல் தான் குறிஞ்சிநாதன் செல்வரத்னம் என் கீழே தானே நான் தானே பிடிச்சி வச்சிருக்கேன், அவனுக்கு ஒரு சரியான தண்டனையை கொடுத்து அவன் ஜனகா போகிற வழியில் சிக்கணும் அப்படின்னு ஏற்பாடுகள் நடக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஜனகம்மா ஆஃபீஸ் போகிற வழியில் தான் நம்ம செல்வரத்னத்தை காரில் அனுப்புகிறாங்க நம்ம குறிஞ்சிநாதன். அதில் போதை வஸ்துகளையும் அனுப்பி விடுறாங்க. ஒரு கட்டத்தில் காரை வழிமறிக்கிறாங்க அதிகாரியை. இதுக்குள்ளே போதை பொருள் இருக்கதா தகவல் வந்திருக்கு, எலும்புங்க அப்படின்னு காரில் இருக்கிறவங்க எல்லாம் செக் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் இது இருக்கிறது தெரியாமல் நீ இருக்கிறியா, வாடா நீ தானே இதெல்லாம் கொண்டு போகிறது அப்படின்னு செல்வரத்னத்தை பிடிக்கிறாங்க. செல்வரத்னம், ஐயோ எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, சொன்னால் கேளுங்க, என்ன விட்டுருங்க, இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் அதிகாரி கேட்பாங்களா? இல்லை, அதெல்லாம் இப்போ நீ பொய் சொல்கிற, நீ இதெல்லாம் கொண்டு போன உனக்கு ஏமாற்ற தெரியாமலாம் இருக்குது, வாடா நீ போன காரில் தானே இருக்குது அப்படின்னு தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. இது ஜெயா புருஷன் தானே, எதுக்காக வேற இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம ஜனகம்மாவுக்கு தெரிய வருது, இதை போதை பொருள் இவர் வச்சுருந்தாரு, அதுக்காக தான் இழுத்துட்டு போகிறாங்க. என்ன மாப்பிள்ளையும் முண்டாட்டியும் திருந்தவே இல்லை, மாப்பிள்ளையும் முண்டாட்டியும் சேர்ந்துக்கிட்டு நம்மளை நல்லா ஏமாத்துறாங்க அப்படின்னு ஜனகம்மா
அம்மாவுக்கு கடுமையான கோபம். வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க ஜெயராணி வந்து அந்த வர்ஷினிக்கு அந்த சடங்கை செய்துட்டு இருக்காங்க. கடுமையான கோபத்தில், ஏண்டி உன் புருஷனை நீயும் சேர்ந்து நாடகம் ஆடிக்கிட்டு இங்கே வந்து என்னை ஏமாற்றி இங்கே சடங்கு பண்ணுறிய, சடங்கு முதல்ல வெளியே போடி. உன் புருஷன் வந்து போதைப் பொருள் வஸ்து கடத்தி பிடிபட்டு அதிகாரிகள் பிடியில் சிக்கி இருக்கான். எனக்கு தான் அவமானம். நீ என் பொண்ணு நீ சொல்லவே எனக்கு பிடிக்கல. வீட்டை விட்டு ஒழுங்கு மரியாதையா போயிரு. என் பேத்திக்கு வர்ஷினிக்கு நலங்கு பண்ணி நீ அவளுக்கு வாழ்க்கையை அடிக்கிறது பார்க்குறியா, போடி அப்படின்னு வந்து கழுத்தை குத்தி நம்ம ஜெயராணியை வெளியே தள்ளாங்க. தமிழ் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஐயோ இப்படி ஒன்று நடந்துடுச்சே அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு அம்மா எதுக்காக இப்போ அம்முவை வெளியே தள்ளுற அப்படின்னு வந்து பிரகாஷ் கேட்க நேரம், நீ நல்லா தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துடு. அவள் புருஷையும் போதைப் பொருள் கடத்தி இப்போ போலீஸ் பிடியில் இருக்கான். என்ன செல்வரத்னம் போதைப் பொருள் கடத்தினானா, இதெல்லாம் நம்பும்படியா இல்லை, ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம தமிழ் பதறி துடிக்கிறாங்க. நம்ம ஜெயராணி இப்படி வந்து ஆவி போச்சே, என் புருஷனை போதைப் பொருள் கடத்தாங்கன்னு பிடிச்சாங்களா, அவரை போய் பார்க்கணும், அவர் இப்போ எப்படி இருக்காருன்னு கூட தெரியல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கலங்கி இருக்காங்க. நம்ம தமிழ் வந்து பிரகாஷ் வந்து கேட்குறாங்க, தமிழ் உங்கள் அப்பாவை போய் பார்க்கலாம், அவர் எப்படி இருந்தாலும் நான் வந்து வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தமிழுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. சிபியும் சரி போய் பார்ப்போம், அவங்க அப்பாவை இதுவரைக்கும் நான் பார்த்தது கிடையாது, அது யாருன்னு தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தமிழ் கூட வந்து போகிறாங்க. நம்ம சிபிக்கு செல்வரத்னத்தை பார்த்து பயங்கர ஷாக்கு. என்ன இவர் ஏற்கனவே எனக்கு தெரியும், இவர் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத நபர், இவரா வந்து எங்கள் அப்பாவின் நிலைமைக்கு காரணம் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம சிபி, தமிழ் கவலைப்படாத அங்கில், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் காப்பாற்றி வரேன். சரி எந்த காரில் யாருக்கு காரில் வந்து இந்த போதை வஸ்து வச்சுருந்தாங்க அப்படின்னு வந்து விசாரிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம தமிழ் சிபிக்கிட்ட சொல்ல நேரம் அதை நோண்டி நொங்கெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இது குறிஞ்சிநாதனின் காரு. அப்போ குறிஞ்சிநாதன் தான் இந்த போதைப் பொருளை வச்சு எங்கள் அப்பாவை கண்டிப்பாக வந்து அனுப்பி நம்ம அத்தைக்கிட்ட வந்து ஜனகாமா கிட்ட வந்து நல்ல பேர் எடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம தமிழ் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாமே குறிஞ்சிநாதனின் சதி. கண்டிப்பாக வர்ஷினிக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறதுல நல்லா இருக்காரு, எனக்கு நல்லாவே குறிஞ்சிநாதன் எங்கள் அம்மாவை வந்து இந்த வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் இந்த வேலையை பண்ணியிருக்கான். அப்படின்னா அவனுக்கு நம்ம வீட்டில் இருந்தே ஒரு ஆள் இந்த தகவல் எல்லாம் கொடுக்குது, அது யார் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இது குறிஞ்சிநாதனின் காரு அப்படின்னா குறிஞ்சிநாதனுக்கும் இவருக்கும் தான் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு வந்து குறிஞ்சிநாதனுக்கும் அந்த போதைப் பொருள் இதுக்கும் தான் வந்து சம்மந்தம் இருக்குது. இவருக்கு அவங்க பொண்ணை வர லேவ தெரியல, அப்படி இருக்க நேரம் இவர் எப்படி போதைப் பொருளை கடத்த முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தமிழ் வந்து நான் தான் இவர் பொண்ணு, அவருக்கு பொண்ணை வர வந்து தெரியலைன்னா இந்த விஷயத்தெல்லாம் எப்படி கடத்துவார், ஒருத்தரால் இப்படி முடியுமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. அதே நேரத்தில் நம்ம செல்வரத்னத்துக்கு கையை பிடிச்சி, அப்பா நான் தான்ப்பா உங்கள் பொண்ணு தமிழ் அப்படின்னு வந்து சொல்லி பார்க்குறாங்க. நம்ம செல்வரத்னம் என்னம்மா ஏன் பொண்ணு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொஸ்டின் கேட்க நேரம் அப்பாவுக்கு பழைய நினைவுகள் வந்து ஓரளவுக்கு இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டாங்கங்க நம்ம தமிழ்.